மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா, எனக்கு ஒரு நிமிஷம், நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா எண்ணெயை லைட்டாக ஊற்றி கொஞ்சமாக உளுந்து, வரமிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு ஃபஸ்ட்டில் எண்ணெயில் நீங்கள் வணக்கிக்கணும். பிரண்டையை வணக்கிட்டு இதிலே லைட்டாக புளி போட்டுறணும். எல்லாமே இதிலே போட்டுறணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆட்டலங்க வாங்க நல்லா வணங்கிருச்சு. ஏற்கனவே இந்த பிரண்டை நம்ம வணக்கிட்டோம், அதனால் வணங்கிருச்சு. போதும், இந்த அளவுக்கு வணங்கினாலே போதுங்க, நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ ஆட்டலாம். ஆட்டு உரலையாக்கா ஆட்ட போகிறோம். இதுக்கு இப்போ வணக்கி வச்சதை நம்ம ஆட்டு உரலை போட்டலாம். நல்லா எடிட் பண்ணணுங்க, எடிட் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம செல்லு தான் நம்மளுக்கு இதாகல இல்லை, அதனால லைவ் வராதுனால நான் இப்படி போடுறேன். பார்த்துருங்க, ஒரு நிமிஷம். ஐயோ சூடு. சரிங்களா? எப்போவுமே ஆட்டு உரலில் ஆட்டினாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். பார்த்துருங்க, நம்ம அதனால ஆட்டு உரலில் ஆட்டுறோம். சரிங்களா? இது போடலாம் வாங்க மக்களே. சட்னி தான் ஆட்டிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதாங்க. நம்ம பிரண்டை சட்னிக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் என்ன செய்யணும், பிரண்டையை தனியாக வணக்கிடணும். வணக்கினா தாங்க நல்லாயிருக்கும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி வத்தல், வரமிளகாய் போட்டு கொஞ்சமாக என்ன செய்யணும், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துனாலே கை கால் வலிகளுக்கு ரொம்ப நல்லதாகும். அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமாக என்ன செய்யணும், வரமிளகாய் போடணும், கொத்தமல்லி போடணும், ஜீரகம் போடணும், லைட்டாக பூண்டு போடணும், அப்புறம் வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போடணும். இவ்வளோ தாங்க பிரண்டையில், வேறு ஒன்றுமே இல்லை. லைட்டாக புளி போட்டு ஒரு தக்காளி பழம் வைங்க, அவ்வளோதாங்க. ஆட்டுனா சூப்பராக இருக்கும். நம்ம ஆட்டு உரலில் ஆட்டி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கும் ஆட்டு உரலில் ஆட்டினாலும் அவ்வளோ மனமாக இருக்கும். பக்கத்து வீடு வரைக்கும் இந்த மனம் போகும். சிரிக்காதுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? பிரண்டை சட்னியை பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. வாங்க நம்ம ஊருக்கு. நம்ம லைவ் ஒர்க் ஆகலை பார்த்துருங்க, அதனால தான் இப்போ வீடியோ மட்டும் போடுறேன். யாரும் நினைக்காதுங்க, நான் இன்னொரு நேமில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக வாங்க மக்களை. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் ஆதரவை கொடுங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையிலையும் முன்னுக்கு வர முடியும். அதனால நீங்கள் என்ன செய்யணும், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் கொஞ்சமாவது பண்ணுங்கள். சரிங்களா? வசதி வாய்ப்புகளோடையும் இதாங்க முக்கியம். பணம் இருக்குது இல்லைன்னு உள்ள ஒரு லைக் பண்ணுறதுல யாருக்குமே எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் நிறைய மக்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுனால உங்களால் ஒருத்தர் நல்லா வந்தோம்னா அது உங்களுக்கு தான் பெருமை. ஓகேவா? சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.